இலங்கையில் இந்துக்களும் பௌத்தர்களும் ஒரே வரிசையில் நின்று இறைவனை நெஞ்சார பிரார்த்தித்து வரும் ஒரே இடம் எதுவென்றால் நாம் முதலில் கதிர்காமத்தை சொல்லிவிடலாம். பழம்பெரும் காலத்திலிருந்தே இந்த இரு சமூகங்களுக்கும் கதிர்காமத்தில் வீற்றிருக்கின்ற முருக கடவுளுக்கும் இடையில் அழிக்க முடியாத பந்தம் நிலவி வருகின்றது. ஒரு காலத்தில் வட இலங்கையை ஆண்டு வந்த எல்லாருடன் போர் உடைய செல்லவும் சிங்கள மன்னன் குத்தகைமுனும் கதிர்காமத்திற்கு வந்து முருகனை வணங்கி அதன் பின் அந்த போரில் வெற்றியடைந்தான் என சிங்களவர்களின் சரித்திர கதைகள் கூறுகின்றன. அதன் பின் குத்தகைமுனு மன்னனால் இந்த கோயிலுக்கு பல மானியங்கள் அளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. தமிழர்களுக்கோ தனிப்பெருங்கடவுள் முருகன் தமிழ்மொழியை உலகுக்கு அளித்தவன முருகன் போற்றப்படுகின்றான். தமிழர்களின் பழம்பெரும் வழிபாடாக வேல் வழிபாடு இருந்து வருகின்றது. முருகனின் மூல ஆயுதமான வேலை அவனாகவே கண்டு தொழுதலே வேல் வழிபாடாகும். இன்று தமிழ்நாட்டில் அறிவிட்ட அந்த தனிப்பெரும் வழிபாடு இலங்கையின் பல இடங்களிலும் காண கிடைக்கின்றது. இலங்கை வாழ் தமிழர்களின் ஆன்மீகத்தில் முருகனுக்கு எப்போதுமே முதன்மை இடம் உண்டு. ஆனால் கதிர்காமத்தில் வேல் வழிபாட்டை விடவும் இன்னமும் சூட்சமான முருக வழிபாடு தொன்று தொட்டு நிலை வருகின்றது. கதிர்காம முருகன் ஆலயத்தினுள் கருவறைக்குள்ளே அதிசக்தி வாய்ந்த சுடாட்சர எந்திரம் இருப்பதாகவும் அது தமிழ் சித்திர மரபில் முதலிலையில் வைத்து போற்றப்படும் போகரால் உருவாக்கப்பட்டதெனவும் கூறப்படுகின்றது. அந்த கருவறையில் மந்திர பூசணை எனவும் நிகழ்வதில்லை. கற்பூராலை என்று கூறப்படும் பூசகர் வாய்கட்டி மௌன பூஜை நிகழ்த்துகின்றார். கற்பூராலைகளை தவிர வேறு எவரும் அந்த கருவறைக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. 15ஆம் நூற்றாண்டளவில் தமிழகத்தில் வாழ்ந்து அருந்தமிழ் கவி செய்த அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் வனமுறை வேடர்களுடைய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையவனே என்று கதிர்காமத்தில் வாழும் முருகனை சொல்கின்றார். வேடர்களால் வனத்தில் அவர்களின் வழிபாட்டு முறைகளின்படி நிகழ்த்தப்பட்ட பூஜைகளை ஏற்று மகிழ்ந்திருக்கின்றவன் முருகன் என்பது அதன் பொருள். இன்றைய கதிர்காமம் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் நாகரீக மக்கள் வசம் வந்ததனவும் அந்த வழிபாட்டு தலம் தோன்றிய காலப்பகுதியில் இருந்து வேடர்களாலேயே அது பராமரிக்கப்பட்டு வந்தது எனவும் கூறப்படுகின்றது.